சென்னை தேனாம்பேட்டையில் குடிசை மாற்ற வாரிய குடியிருப்பில் உலர்ந்த துணிகளை எடுக்க முயன்றபோது பால்கனி சுவர் திடீரென இடிந்து விழுந்ததால் பெண் ஒருவர் 3வது மாடியிலிருந்து தலைகீழாக கீழே விழுந்து படுகாயமடைந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? சென்னை தேனாம்பேட்டை SM நகர் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல வசித்து குப்பன், அவரது மனைவி லட்சுமி 34 வயது ஆகிறது. கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என 2 பிள்ளைகள் இருக்கிறன. இவர்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 40 வருடமாக பழுதடைந்த நிலையில் அதனை சுற்றுச்சுவர் கட்டும் பணி பழுது நீக்கி சுற்றுச்சுவர் கட்டும் நடைபெற்று வருகிறது. 3வது தளத்தில் இவர் வசித்து வருகிறார்கள். சுவர் கட்டிய நபர்கள் தடுப்புகள் எதுவும் அமைக்காமல் அப்படியே விட்டு சென்ற நிலையில நேற்று காலை துணிகளை காயப்படுவதற்காக லட்சுமி சென்ற போது அந்த காய்ந்த பின்பாக அந்த துணிகளை எடுக்கிறார். அப்போது தடுப்பு சுவர் திடீரென இடிந்து விழுகிறது. இவரும் 3வது தளத்திலிருந்து தவறி விழுந்திருக்கிறார். இதில் தடை, கை, கால்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் காயமடைந்த அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில தற்போது மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அங்கு பணிகளை புரிந்த அந்த தனியார் ஒப்பந்ததாரர்கள் சரியான தடுப்புகள் அமைக்காமலும் அந்த புதிதாக அந்த தடுப்பு சுவர்களை அமைத்த காரணத்தினால அது காய்வதற்கு முன்பாக லட்சுமி துணி எடுத்தனால அது விழுந்து இருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. தற்போது அவர் ஆபத்தான நிலை இருக்கக்கூடிய நிலையில அவரது உறவினர்கள் கதறி அழுகிறார்கள். இது குறித்து தேனாம்பேட்டை போலீசார் தற்போது விசாரணை மேற்கொள்வதற்கு மிகவும் ஆபத்தான நிலைமையில அவர் லட்சுமி இருப்பதாகவும் அவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்றும் அவர் உறவினர் தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது.